ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பட்டியாலா சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் அளவுக்கு தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பொடியா கட் பண்ண இஞ்சி பூண்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. 2 பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்ப மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 பொடியா கட் பண்ண தக்காளியை இதுல சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை நீங்க கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் ஆஃப் டிஷ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்ப ஊற வச்ச சிக்கனை இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆஃப் டிஷ்க்கு இப்ப நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சி பூண்டை இதுல நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. நீங்க வெந்தயக்கீரை இருந்தா வெந்தயக்கீரையை இதுல சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயக்கீரை இல்லை அப்படின்னா நீங்க வீட்டுல இருக்கிற கஸ்தூரி மேத்தியை இதுல தண்ணியில ஒரு 5 நிமிஷம் போல ஊற வச்சு இதுல சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் கியூபா கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன், கேப்சிகம் இதுல நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோரியாண்டர் பவுடர் இது நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எடுத்து வச்ச ஆஃப் கிரேவியை இதுல நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி திக்கா இருக்கிறதுக்காக நம்ம கேஷ்யூ கொஞ்சம் அரைச்சு இதுல சேர்த்துக்கோங்க. சால்ட் கொஞ்சமா, தண்ணி கொஞ்சம் சேர்த்து 2 மினிட்ஸ் போல குக் பண்ணிக்கோங்க. இப்ப சிக்கன் 90% குக் ஆயிடுச்சு. இப்ப இந்த கிரேவியை இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாவையும் இஞ்சி நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கசூரி மேத்தியை இதுல சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் போல குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் கிரீமை இதுல கொஞ்சமா சேர்த்து ஒரு 1 மினிட் போல குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பட்டியாலா சிக்கனை நீங்க நான், சப்பாத்தி, ஜீரா ரைஸோட சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.